கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரியா என்னும் பட்டணத்துடைய சபைகள் சமாதானம் பெற்று சோதரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடு கூட பெருகின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதிய நூற்றாண்டினுடைய சபையானது தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானத்திலே அந்த சபையானது நிறைந்திருந்தபடினாலே அந்த சபையானது நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியான தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானம் என்பது அது நித்தியமானதாக, அது நிரந்தரமானதாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆனபடினால தான் யோவான் என்னும் சுவிசேஷம் அதனுடைய 14ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று சொல்லி. அப்படியான தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை யாராலும் பறித்து கொள்ளவும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது என்பதை குறித்து நம் வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அந்த சமாதானம் என்ன என்பதை குறித்து அதே அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இந்த உலகத்தின் அதிபதியாகி பிசாசானவன் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. அப்படியானால் இந்த உலகத்தின் அதிபதியாகி பிசாசானவனுடைய கிரியைகள் என்னிடத்தில் இல்லாதது போல என்னை பின்பற்றி என்னை ஆராதிக்கிறதான உங்களிடத்திலும் பிசாசனுடைய கிரியைகள் இருக்கக்கூடாது என்பதுதானே தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானமாக இருக்கிறது. ஆனபடினால தான் அந்த பிசாசானவனை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் திருடுகிறவனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாக வருகிறான் என்று சொல்லி. அப்படியான எதை திருடுகிறவனாக இருக்கிறான்? அவன் மனுஷனுடைய ஆரோக்கியத்தை அவன் திருடுகிறவனாக இருக்கிறான், கொல்லுகிறவனாக இருக்கிறான், வியாதிகளினாலே மனுஷரை கொல்லுகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழிக்கிறவன் காலத்துக்கு முன்பாகவே நாம் இந்த பூமியில் இல்லாதபடிக்கு அழிக்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அப்படியான எனக்கு அன்பானவர்களே, அதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானம். பிசாசனுடைய கிரியைகள் ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி இயேசு சொன்னது போல பிசாசனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் இல்லாததுதான் தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானமாக இருக்கிறது. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சபையானது பக்தி விருத்தி அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி விருத்தி என்று சொன்னால் ரோமர்கள் நிருபம் அதனுடைய 14ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்த ஆதி சபையானது அந்யோன்யத்திலும் சோதர சமாதானத்திலும் பெருகி இருந்தது என்று சொல்லி. அப்போ அந்யோன்யமும் சமாதானமும் எங்கே இருக்கிறதோ அங்கே மாத்திரமே பக்தி விருத்தி உண்டாகும் என்பதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. ஆனபடினா எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறபடி தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானத்திலே சோதர் நிறைந்திருப்பமே ஆனால் பக்தி விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும் என்றும் சொல்லிக்கொண்டு என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.